நெருக்கடியான பலவிதமான நோயாளிகளை கையாண்டுக்கிட்டு கையாளுறோம் எங்கள் மருத்துவ மையத்தில். நான் இப்போ என் பையனும் நேச்சுரோபதிஸ் தான். இங்கே சண்முகப்பிரியா இங்கே இருக்கிற பொண்ணு கூட என்னுடைய சென்டரில் அங்கே இருந்த பொண்ணு தான். நான் பணம் யார்ட்டையும் வாங்கிறது கிடையாது, எனக்கு அது தேவையில்லை. மருத்துவம் என்பது ஒரு ஒரு ஆகச்சிறந்த ஒரு பணியாக நான் அதை பார்க்கறது. 5 தடவை தான் நம்ம மருத்துவம், சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவத்தில் ஒரு பேஷண்ட் 5 தடவை தான் வரணும் நோயாளியா. 6ஆவது தடவை அவன் நண்பராக வரணும். திருப்பி ஃபேமிலி டாக்டராக வந்தான்னா ஒன்று டாக்டர்கிட்ட கோளாறு, இல்லைன்னா பேஷண்ட்ட கோளாறு. தெர் இஸ் நோ ஃபேமிலி டாக்டர். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, மண்ணின் மருத்துவத்துக்காக அதை சொல்கிறேன். இந்த மண்ணுக்கும் நமக்கும், மனிதனுக்கும் மண்ணுக்கும் விலங்குகளுக்கும் உயிர்வாழ் அந்த சூழலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, உறவு இருக்கு. இந்த உறவு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நோய் உங்களை விட்டு 5வது விசிட்ல கிரானிக் டிசீஸ்ல டிஸ்ட்ரக்டிவ் மோட்ல இருக்கிற வியாதியை சொல்றேன். நான் அக்யூட் டிசீஸை பத்தியே பேசல. அக்யூட் டிசீஸ் விருந்தும் மருந்தும் 3 நாள்ல அக்யூட் டிசீஸ் போயிடணும். கிரானிக் இன்னும் கொஞ்ச நாள். டிஸ்ட்ரக்டிவ் தான் 5 விசிட் சொல்றேன் நான். அது என்ன நோயாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம் மண்ணோட மருத்துவத்தை புரிஞ்சுக்கல ஐயா. யாரோ ஒருத்தர் எங்க இருந்தோ ஒன்று கொண்டாந்து கொடுத்தாதான். நல்ல நம்ம பதிவு இருக்கு, சித்த மருத்துவத்தில் நிறைய பதிவு இருக்கு. மாங்காய் இருக்கு இல்லையா, இந்த சீசன்ல வருதுல்ல, தி எக்ஸலண்ட் கேன்சர் ரெமடியல் திங் மாங்காய். இப்போ பிரச்சனை என்னன்னா, சார் மாங்காவுக்கு உரம் வச்சானா சார், பூச்சிக்கொல்லி அடிச்சானா சார், வேரில் வெடிமருந்து வச்சானா சார், எவ்வளவு நெருக்கடிக்குள்ள போயிட்டோம் பாருங்க. மாங்காய் நிறைய பேர் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மது நிறையா விற்கிதுங்கிறது தெரிஞ்சதுனால சொல்கிறேன். மது நிறையா குடிக்கிறான், மாமிசம் நிறையா திங்கிறான், தாறுமாறான டயட் இருக்கு இல்லையா. இதில் உடம்புல நச்சுத்தன்மை சேருது இல்லையா, டாக்ஸின் சேருது இல்லையா. இந்த நச்சை நீக்கிறதுக்கு, டீடாக்சிஃபிகேஷனுக்கு என்ன பொருள் தெரியுமா? விளாம்பழம், நெல்லிக்காய், நாவல்கனி, நாட்டு மாதுளை. 4 சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த 4 இந்த கொடிய டாக்ஸினே சரி பண்ணுதுன்னா ரெகுலரா ஒரு வேளை சாப்பிட்டா எந்த நஞ்சையும் போக்கிருந்தானே. சாப்பிட்டோமா சார்? நாவப்பழம் சாப்பிட்டா சார் பல்லு பூசுது சார். அது சாப்பிட தெரியல உனக்கு. ஒன்று பல்லு நல்லா இருந்தா சாப்பிட்டுட்டு கொட்டையை துப்பு, முடியலையா இவ்வளவு வாங்கி கழுவி கையில் பிசைஞ்சு அந்த பல்ப்பை எடுத்து தண்ணியை ஊற்றி மிக்சியில் அடித்து கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கலாம் இல்லையா? விளாம்பழம் சாப்பிட முடியாதா? அது ஒரு வாடை பிடிக்கல சார், பலாப்பழம் வாடை பிடிக்கல. மலேசியாவிலேருந்து துரியன் பழம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் குழந்தை பேருக்காக. கேட்டால் 1500 ரூபா மினிமம் ரேட்டுங்கிறான் துரியன் பழம். உங்க செல் மெமரியில் உங்க பலாப்பழம் இருக்குமே தவிர துரியன் பழம் உங்கள் செல் கம்ப்யூட்டர் ரீடே பண்ணாது. நீங்க எவ்வளவு பெரிய நல்ல மனிதராக இருந்தாலும் உங்க வீட்டுக்கு போனா தானே மரியாதை. அடுத்த வீட்டுக்கு போனா உள்ள விடுவாங்களா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. உங்க செல்லில் உங்க பிரெயின் மெமரி இருக்கு பாருங்க, அது நம்ம அழியறதோட அழிஞ்சு போயிடும். ஆனா செல் மெமரி அடுத்த தலைமுறைக்கு கைமாத்தி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒட்டுமொத்தமா இருக்கும். அரிசியை பத்தி மிக அருமையா எல்லாருமே சொன்னாங்க. ஐயா சொன்னாங்க. அரிசியை பத்தி நிறைய பேசலாம். இங்கேயே ஒரு நண்பர் வந்திருக்காரு. அவர் நீண்ட காலமா என்ன விரட்டி இன்னைக்குதான் பிடிச்சிருக்காரு. போன்லயே இருப்பாரு. ஒரு ஃபிட்ஸுக்கு ஒரு அரிசி நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதை பதிவு பண்ணியிருந்தேன். பிச்சைவாரிங்கிற அரிசி பேர் என்ன? பிச்சைவாரி. அது என்டேஞ்சர் ஆகிருந்துச்சு. இப்போ தேடி பிடிச்சிட்டேன்னு அவர் குலதெய்வத்தை பார்த்தது மாதிரி 1 கிலோ கையில் வச்சிருக்காரு. எங்கே உட்காந்துருக்கீங்க நண்பர்? அந்த உட்காந்துருக்காரு. கையில் இப்போ சாம்பிள் என்கிட்ட காமிச்சார், இதுதான் பிச்சைவாரியான்னு. அபண்டன்ட்டா இருக்கு சார். என்ன சார் அரிசி? பொன்னி சாப்பிட்டேன் சார். நேற்று சார் பொன்னி சாப்பிட்டேன். போன மாசம் பொன்னி. அது பொன்னியே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, அது பொன்னியே கிடையாது. என்னால உத்தரவாதமா பேச முடியும். அரிசியில எவ்வளவு இருக்கு? நம்ம நாட்டுல 1,20,000. பயந்துராதீங்க. 1,20,000. நான் என் கண்ணால போய் டெல்லியில பார்த்துட்டு வந்தேன். ஐசிஆர் இருக்க அவங்களுடைய ஸ்டோரேஜ்ல இருக்கு. மண்ணின் மருத்துவங்கிறது. இப்ப எல்லாரும் கருப்பு கலர் அரிசி ஏதாச்சும் ஒன்று பேர் சொல்லுங்க. எவ்வளவு சூப்பரா சொன்னீங்க பாருங்க. இது நம்மளோட அரிசியே கிடையாது. காலா நமக்கு பக்கத்து வீடு. கருங்குருவை நம்மளுது. இவர் சொல்லிட்டாரு. அம்மா வயசு என்ன? 62 வருஷம் வரைக்கும். அது ஜப்பான்ல ஒரு பழமொழி இருக்கு, நீ 40 வயது கடந்திருப்பாய் ஆனால்
ஆகச்சிறந்த மருத்துவ நிபுணனாக இருக்க வேண்டும் அல்லது வடிகட்டிய முட்டாளாக இருக்க வேண்டும். இது எனக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அரிசியை பத்தியே தெரியாம அரிசியை தின்னுக்கிட்டே இருக்கமே, விபத்துல கொண்டு போய் விடுமா விடாதா? மண்ணின் மருத்துவம் என்பது இந்த மண்ணில் என்ன விளைகிறது, நீ வாழும் இடத்தில் என்ன விளைகிறதோ அதுதான் உணவாகவும் இருக்க வேண்டும், அதுதான் மருந்தாகவும் வேலை செய்யும். அருகம்புல் இங்க இருக்குல்ல, சீன்றது கிடையாது. வீட் கிராஸ் பவுடர் நம்ம சாப்பிட்றோம், கோதுமை புல்பொடி மருத்துவமாக வேலை செய்யும். அது எங்க விளைஞ்சிச்சு? குளிர் பிரதேசத்தில். நம்ம இடத்துல முருங்கையை பத்தி நல்லா பதிவு பண்ணாங்க. முருங்கை பத்தி கியூபால சொன்னாங்க இல்லையா? சீண்டு வரலாம இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் நோய் இல்லாம இருக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா செய்யறது பூரா நோயை உண்டு பண்றதுக்காகவே செய்யறோம். இங்க இருந்தவர்களே கை தூக்குனதுல கொஞ்சம் பேர். அரிசி சாப்பிட்றீங்களா? எல்லாரும் அரிசி தானே சாப்பிட்றீங்க. தீட்டாத பாரம்பரிய அரிசியை என் வீட்டில் சாப்பிடுகிறேன். யாராச்சும் இருந்த கை தூக்குங்க. எத்தனை கை இருக்கு பாருங்க. ஒரு ஐயா, 2 3 4 5, ஒரு 10 பேர். நீங்க அரிசி சாப்பிடாட்டி செத்து போயிட மாட்டீங்க. இந்த அரங்களை நான் பதிவு பண்றதுக்கு வேற எங்க போய் நான் பதிவு பண்றது? ஆனா அரிசியை, தவறான அரிசியை சாப்பிட்டீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு உறுப்புகள் சிதைந்து அந்த கொடிய மரணத்துக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமா மூவிங். நமக்கு அது தெரியாது. இப்ப கொதிக்கிறதுல கையை வச்சுக்கினா கையை எடுத்துருவீங்க. கையை வச்சு வெது வெதுப்பாகி கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், ஏப்பா ரொம்ப கொதிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க, கையை எடுக்க மாட்டீங்க. நீங்க பேசுறதுக்கு இப்ப எனக்கு டாபிக்கா இருந்தா கூட வாங்கி பேசுவேன். அது டாபிக் இல்லை, அதனால நீங்க பேச அப்படி ஒண்ணு கிடையாது. பிறகு பேசுவோம். நீங்க விஷயத்தோட வந்தீங்கன்னா நான் பேசுவேன். கல்ச்சருங்கிறது கண்டுபிடிக்க, அதுக்காக நான் பேசணும்னா அது 5 நிமிஷம் ஆயிடும். அதைதாம்மா, அது ஸ்லாங்ல நம்ம ஹியரிங்க ஈரங்கின்னு நம்மள அந்த மாதிரி. அது எல்லாத்துக்கும் நான் பேசினா நேரம் போகும். நமக்கு சொல்ல வேண்டிய கருத்து இருக்கு. இந்த மண்ணுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை மதித்து புரிந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு புற்றுநோய் உட்பட மலட்டுத்தன்மை உட்பட எந்த நோயாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம். இதை மண்ணில் வச்சுக்கணும். நம்ம நான் லோக்கலைஸ்டா இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஆறா இருக்கு. ஆறான்னா தெரியுது தானே, பாடி ஆறாங்கிறோம் இல்லையா? அமெரிக்காவில் இன்னைக்கு பெரிய வணிகம் என்னன்னா, மாட்டு பண்ணைகளில் போய் மாட்டை கட்டி பிடிக்கிறது. குடும்பமாக போய் காரை நிறுத்திட்டு மாட்டை அப்படியே கட்டி பிடிக்கிறது. ஒரு ஆளுக்கு $100-150. என்னத்துக்காக கட்டி பிடிக்கிறது? அந்த மாட்டிலேருந்து வெளிவருது இல்லை ஆறா, அந்த ஒளிவட்ட அலைகள், அதை நம்ம அறுவடை பண்ணிக்கிறது. எனது கேள்வி, பிறவிகளில் மாடை விட மனிதன் உயர்ந்தவனா, மனிதனை விட மாடு உயர்ந்ததா? யாராச்சும் மாடுன்னு சொன்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப மனுஷனை தானே மாடு கட்டுப்பிடிக்கணும். கண்டதை திங்கிறான், கெட்ட புத்தி இவனுடைய ஆறாவே போயிடுச்சு. இவங்களை யாராலையும் நோயை தீர்க்க முடியாது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதிமுன் பணியை போல எண்ணிய நென்முன் என்று நசித்திடல் வேண்டும் ஐயான்னு பாடினானே. எண்ணத்துல கோளாறு, உள்ள போடுற உணவுலையும் கோளாறு. எங்க நம்ம பாடியாரா போச்சு? பாடியாரா இல்லை. அப்ப பாடியாராவை இழந்த பொழுது இந்த உடல் உள்ளுறுப்புகள்ல சங்கடம் வருதுன்னு வைங்க, விசரல் ஆர்கன்ல ஒரு பிரச்சனை வருது. நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்கீங்க, மாற்று மருத்துவர்கள், அக்குபஞ்சர் நிறைய பேர் இருக்கீங்க, ஹீலர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. உள்ள இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத கண்டுபிடிப்பதற்கு காஸ்மிக் ஸ்கேன், அது பேர் என்ன? காஸ்மிக் ஸ்கேன் சொல்றதுக்கு பேர் தான் நாடி பார்க்கறது. நாடின்னு சொன்னா சிரிச்சிருப்போம். காஸ்மிக் ஸ்கேன் ஏதோ ஒரு அப்பரேட்டஸ் வந்துருச்சு போல இருக்கு, ஏதோ பெரிய மருத்துவமனையில் அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க இல்லையா? காஸ்மிக் ஸ்கேன் அது என்ன சார் பண்ணுது? இந்த நாடி இந்த உடம்புல இருந்து ஒளி 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 சவுண்ட் அண்ட் லைட் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ரெண்டை கண்டுபிடிக்கிறது தான் நாடி. புரியுதா நான் சொல்றது? இதை கண்டுபிடிக்கிறப்ப சித்த மருத்துவர்களா இருக்கட்டும், ஏனைய மருத்துவர்களா இருக்கட்டும், அதற்கு ஏற்ப அந்த உடலுடைய கான்ஸ்டியூஷனை பார்ப்பாங்க. இது என்ன சுவையில் உச்சமாக இருக்கிறது, நீச்சமாக இருக்கு அப்படின்னு சுவை சார்ந்து, உணவு சார்ந்து கொடுப்பாங்க. அதனாலதான் திருமந்திரத்துல சொல்றப்ப உணவை மருந்தாகவும் மருந்தை உணவாகவும் சித்தரிக்கப்படுது. அது அழகா ஒரு பாடல்ல சொல்றார். அருந்திய அன்னம் அவை 3 கூறாம்,
பொருந்தும் உடல் மனம் போமலம் என்னே, திருந்தும் உடல் மனமாம் கூடு சேர்ந்துட்டே, இருந்தன முன்னால் ரதமது ஆகுமே. அப்பப்பா, மருத்துவத்தை அடிச்சு உடைச்சிட்டான். எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. அருந்திய அன்னம் அவை 3 கூறான். நீ என்ன சாப்பிட்டியோ அது 3ஆம் மாறுது ராஜாங்கிறாரு. உடலாக மனமாக போ மலம்ங்கிறார். மலம்னா குடல்ல இருந்து ஆசனவாய் வழியா வர்ற கழிவுக்கு மட்டும் இல்ல, உடலில் சுரக்கின்ற அனைத்துமே மலம். சுரப்பு கண்ணுல சுரந்தாலும் சரி, அது கழுத்துக்கிட்ட இங்கே என்னமோ ஒன்று. இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. என்னது டக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு அப்படியே பின்னாடி சுரக்குமே. அது என்ன? எலும்பு பலவீனம் ஆயிடுச்சுங்கிறாங்கல்ல. என்ன சுரக்கலன்னு டாக்டர் சொல்றாரு. இதுக்கு என்ன சொன்னீங்க? பாரா முன்னாடி போட்டுங்க. இப்படி உடம்பு பூரா சுரக்குது இல்ல, இது எல்லாமே மலம், எச்சல் உட்பட. சாப்பிட்ட சோறு தான் உடம்பு மனசு சுரப்பிகளாக மாறிடுச்சுங்கிறாரு 2வது லைன்ல. 3வது லைன்ல என்ன சொல்றாரு? இது ஃபைன் டியூன் ஆகுது. இந்த உடல் லிவிங் ஆர்கானிசம் இல்லையா, சுரந்ததெல்லாம் வெளியே தள்ளிட்டு உடம்பு மனசா கன்சாலிடேட் ஆகுது. அதுதான் கான்கிரீட் ஆகுது. இந்த உடம்பு மனசும் கான்கிரீட் ஆச்சுல்ல, இது எதனால? அவரே சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டில்ல, அதோடைய சாரம்ங்கிறாரு. அப்ப அன்னமய கோஷத்துலதான் ஆனந்தமய கோஷம் வருதுங்கிறது புரிய வருது இல்லையா? நம்ம அன்னத்தில் குறை வைத்தால் உங்கள் ஆனந்தத்தில் குறை வரும். எதை சாப்பிட்றதுன்னு தெரியும். காலுக்கு செருப்பு நல்லா வாங்குறோம், இந்த பிராண்ட் வேணும்னு. ஆனா உள்ள போடுறத எதை கொடுத்தாலும் வாங்கி ஒரு பேப்பர்ல அமுக்கிட்டு உள்ள தள்ளிடுறோம். அது உள்ள போய் என்ன பண்ணுங்கிறதே நமக்கு புரியலையா? அறியாமையாக இருந்தால் பழனிசாமி ஐயா தலைமையில் இந்த குழு உங்களை வெளிப்படை செஞ்சிருவாங்க. ஆனா அலட்சியமாக நீங்க இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் தான் விலை கொடுத்தாகணும். மண்ணின் மருத்துவம் என்பது மிக 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 எளிமையானது. நம்மளோட சேர்ந்து ஈ எறும்புலேருந்து நாய் நரியிலேருந்து நம்ம இடத்துல வாழுது இல்லையா? நானும் துருவி துருவி பார்க்குறேன், கேமராவோடையும் சுற்றிக்கிட்டே இருக்கேன். சில இடங்கள்ல ஒரு விலங்குக்கும் சுதந்திரமா இருக்கிறதுக்கு நம்ம பேர் வச்சிருக்க வியாதியெல்லாம் வரல. மனுஷன் வளர்க்குற மிருகத்துக்கு மட்டும்தான் இவனை மாதிரியே கரு உருவாகலை, நஞ்சு கொடி உழுவல, பால் கறக்கலை, மடி வீங்கிருச்சு. இவனுக்கு என்னென்னலாம் வருதோ காரணம் இவன் தானே கஞ்சி வைக்கிறான். இவனுக்கு ஒன்று தின்னுட்டு இவனுக்கும் வீட்டில் அதே பிரச்சனை. இவனை நம்பி வந்துச்சு பாருங்க, அதையும் கொள்றான். காரணம் மண்ணின் மருத்துவத்தை நாம் கைவிட்டுட்டோம். அது என்ன சார் மண்ணின் வைத்தியம்? மருத்துவம். எனது அருமை நண்பர்களே, மனித சமூகம் துவங்கியதிலிருந்து சித்த மருத்துவத்தின் துவக்கமாக ஆதாரமாக இருந்தது ஒற்றை மருத்துவம். ஒற்றை மருத்துவம் என்று அதற்கு பெயர். அது சித்த மருத்துவத்தின் ஒரு அங்கம், துவக்கம். இயற்கை மருத்துவத்தின் மூலம். ஒரு பொருளை தனியா சாப்பிட்டீங்கன்னா ஒற்றை மருத்துவம், இயற்கை மருத்துவம். 2 சேர்த்தீங்கன்னா, காலையில நண்பர்கள் பேசினாங்க இல்லையா, நம்ம மன்னர் சொன்னார் இல்லையா, குழம்பு ரசம் தான் சித்த மருத்துவம் வீட்டு உள்ள வந்துருச்சுன்னு சொன்னார் இல்லையா. எதோட சேர்க்கணும், அனுபானத்தை எதை சேர்க்கறது, எதுக்கு எதை சேர்க்கணுங்கிற ஒரு புத்தி ஒரு குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அந்த குழம்புக்கு எதை அரைக்கணும், எப்படி அரைக்கணும், எப்போ கலக்கணும், எப்போ குழம்பை கூட்டணும், எப்போ தாளிக்கணும், எல்லாம் அறிவு இருந்துச்சு இல்லையா. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. கட்டிங், ஒரு கப் பேக்கெட் எடுத்து கட்டிங் கொடுக்குறாங்க, அப்படியே கொட்டி கலக்குறாங்க. இப்போ அதுவே இல்லை. ஃபோனில் சாப்பாடு. ஆரோக்கியமும் ஃபோனில் தான் வாங்கணும், சாத்தியமே கிடையாது. எவ்வளவு போராட்டம் இந்த வயதுல. ஐயா அவ்வளவு உடல்நிலையோடையும் நீண்ட காலம் நான் பேசாம இருந்துட்டு இன்னைக்கு பேசுறேங்கிறப்ப ஒரு ஆதங்கம். இந்த சமூகத்திற்காக நாம் ஆரோக்கியமா இருக்கோம். ஐயாவும் சரி, நானும் சரி, ஐயாலாம் நாங்கள் இந்த வயதுல ஆரோக்கியமா இருக்கோம். ஐ எம் ரன்னிங் 66. ஆரோக்கியமா இருக்கோம். இந்த ஆரோக்கியத்தை இந்த சமுதாயம் தான் கொடுத்துருக்கு. அதற்கு எதையாச்சும் நாம் திருப்பி தரணுமேங்கிற ஆதங்கத்துல தானே இப்படி எல்லாம் வரக்கூடிய ஒரு நிலை. வேற இங்க ஒன்றும் பெரிய நோக்கம் இல்லையே. அந்த காஸ்மிக் ஸ்கேனுங்கிறது உங்க உடம்பே சொல்லும். நான் சொல்றது நிறைய பேர்கிட்ட, குடும்பமா இருக்கீங்களா, கணவன் மனைவி குழந்தைகள், மழை பெய்யுதா, கடகடன் வீட்டுள்ள ஓடு, நீ ட்ரௌசர் வேணாலும் போட்டுக்க, உனக்கும் பொண்டாட்டிக்கும், அதெல்லாம் உன் சௌரியம், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு மொட்டை மாடி இருந்தால் ஓடி மலையில் போய் குதித்து விளையாடி படுத்து உருளு. நல்லா ஒரு 1/2 hour நனைஞ்சிரு, உருளுங்க. வெளியில் ஏந்திரிச்சா வெளியே தெரியுதுன்னா படுத்து உருளு. சார் ஏந்திரிச்சா அரை ட்ரெஸ் நிர்வாணம் வெளியே தெரியுது, படுத்துக்க, அப்படியே உருளு, ஜாலியாக விளையாடுங்க. 1/2 மணி நேரம் மலையில் நனைங்க. நனைஞ்சு முடிச்சுட்டு வீட்டு உள்ள தொடச்சிட்டு வந்து படு. ஒருத்தர் பாரு, ஸ்கேன், அந்த பாடி ஸ்கேன் பண்ணிடுச்சு மலையில்.
இருமல் வருதா, இழுப்பு வருதா, சளி வருதா, உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குங்கிறத ஸ்கேன் பண்ணது உங்க மழைக்கு நன்றி சொல்லணுமா இல்ல? அதனாலதான் மாமலை போட்டுருதும். ஆனா நம்ம அதை கான்வென்ட்ல விட்டு ரெயின் கோவேங்கிறோம். அவனுக்கு அது பிரச்சனை, நமக்கு இது ஐஸ்வர்யம், கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதேதான் மழை, அதேதான் பனியில நனைய சொல்றேன் நான். எவ்வளவு மாடுகள் ரோட்ல பனியில படுத்திருக்கு, ஏதாச்சும் மூக்கு விழுவுதா? நமக்கு பாத்தீங்கன்னா மஃப்ளர் கத்தி இங்க என்னமோ செத்தவனுக்கு அடைக்கிறது மாதிரி இங்க அடைச்சு நிறைய பேர் நான் டூ வீலர்ல பாக்குறது, இங்க பஞ்சு வச்சிருப்பா, இங்க வச்சிருப்பா. எதுக்கு நீ போயிட்டு உனக்கு பஞ்சு வச்சுனாவே தெரிஞ்சு போச்சு. ஸ்கேனிங், இதெல்லாம் ஸ்கேனர். இயற்கையின் கொடை பனியால் உங்களை ரீட் பண்ணுது, மழையால், வெயிலால், காற்றால். எதையுமே ஒத்துக்கலன்னா நீ வாழ்ந்து என்ன பண்றது? நான் டாக்டர் என்ன எனக்கு புரியல. ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ற ஒரு ஐபோனை அமெரிக்காலேருந்து உங்க வேண்டி சொந்தக்காரர் இன்னைக்கு அனுப்பிச்சிட்டாருன்னு வைங்க, இறங்கிடுச்சு, போய் வாங்கிட்டீங்க. 3 லட்சம் ரூபா மதிப்பு. வாங்கி ஒரு வாரத்தில் டிஸ்பிளே தெரியல, என்ன பண்ணுவீங்க? உடனே ஃபோன் பண்ணி எங்கே அனுப்புவீங்க? அந்த கம்பெனிக்கு அனுப்புவீங்க, ரைட்டு தானே? கம்பெனிக்கு அனுப்பல, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆசாரி இருக்காரு, அவர்கிட்ட பக்கத்துலேயே இருக்காரு, அலைய வேண்டியதில்லை. இந்த செல்ஃபோனை கொடுத்து இதை என்னன்னு பாரியான்னா அவர் 2 கால்லையும் இப்படி அணைச்சிக்கிட்டு உளிய வச்சு 2ஆ வகுந்து, நான் மிகைப்படுத்தி சொல்லலை சார், பிரிச்சுட்டேன் சார், ஒன்றும் தெரியல சார்னு திருப்பி ஒட்டி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? ஆசாரியோடைய பொட்டன்ஷியல் என்ன? இந்த உடல் என்பது இறையருளால் உங்கள் தாய் தந்தையரின் செயற்கையால் கிடைக்கற்கரிய ஒரு பிண்டம். அதனாலதான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவை பிராட்டி பாடிச்சு, இல்லைன்னா அப்படி பாடாது. அத ரொம்ப ஃபாரின் கார்ல போறவரா இருக்காரு, பெரிய மருத்துவமனையில வேலை பார்க்கிறாரு, லண்டன் வேர்ல்பூல் யூனிவர்சிட்டியில படிச்சவர், நியூயார்க்ல படிச்சவர், கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு கொடுத்தா, எனது அருமை நண்பர்களே, உங்கள் உடலை புரிந்து கொள்ள ஒரு மனிதன் யாரும் இதுவரை பிறக்கவில்லை, இனியும் பிறக்கப் போவதும் இல்லை. வாழ்வியல் ஒழுக்கம் என்பதை ப்ரமோட் பண்றது பேர் தான் சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. இன்னொரு கேள்வியும் உங்களை கேட்க பிரியப்படுறேன். காலையில், அதுவுமே ஒரு நண்பர் பேசினாங்க, காலையில் சூரிய உதயத்திற்கு முன் 3:30 4க்கு பின் 5:30க்குள் எழுபவர்கள் யாரும் இருந்த கை தூக்குங்க. இவர்களுக்கெல்லாம் நோய் வரும், வந்து விருந்தாடி போல் போய்விடும். மற்றவர்களுக்கெல்லாம் நோய் வரும், வீட்டுக்காரர் போல் தங்கிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஐடியாலஜி பேசல, நான் துவக்கத்திலே சொல்றேன், என்னுடைய பிலீஃப் ஐடியாலஜி பேசல, சயின்டிபிக் ஃபைண்டிங் இருந்தா மட்டும்தான். அந்த O3 பத்தி பேசினாங்க இல்லையா, மிக அருமையா சொன்னாங்க இல்லையா, பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய ஒளிக்கு முன்னாடி எழுதும் பொழுது உங்கள் உறுப்புகள், கிளாண்டுலர் சிஸ்டம், எண்டோகிரைன், எக்ஸோகிரைன், லிம்போசைட்ஸ் சொல்றீங்க இல்லையா, அந்த சுரப்பி மண்டலம் ஓங்கி இருக்கும், சகலத்துக்கும் நிவாரணம் கிடைச்சிடும். ஒரு புற்றே இன்னைக்கு என் உடம்புல உருவாகி இருந்தாலும் 4-4:30 நான் எழுந்தால் அதை கரைப்பதற்கான இந்த சரியான மருந்தை இந்த உடல் சுரந்து விடும். நான் எழவில்லை, உடல் வைத்துக் கொள்ளும். எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிவ் கரண்ட் உங்களுக்கு உடம்புல இல்லைன்னா நீங்க எதை சாப்பிட்டோம், இயற்கையாவே சாப்பிட்டாலும் பலன் கிடையாது. அந்த ஸ்பரிசம் வேணும். காலையில மண் தரையில் நடக்கணும், மாலையில் புல்தரையில் நடக்கணும். இதெல்லாம் நமது வாழ்வியல். காலையில் மண் தரையில் நடக்கணும். உடனே நீங்க பதில் அதுக்கு கவுண்டரா, சார் மண் சரியா இல்லை சார், அதுக்கெல்லாம் நான் கார்பரேஷன்ல யாரும் நான் அதிகாரி கிடையாது, நீங்க தான் செலக்ட் பண்ணணும். இல்ல நீங்க ஒரு ஏரியால மண் தரையை ரெடி பண்ணணும். மண் தரையில் நடப்பீர்களே ஆனால் உங்களது பிரச்சனை சிறுக 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 குறையும். இந்த மண்ணுக்கும் உங்களுக்குமான தொடர்பு பலப்படுகிறது. மாலையில புல்தரையில கிரீன்ஸ்ல நடக்கிறீங்கன்னாவே அது சூரிய ஒளியில மிக அருமையா ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. நீங்க திருடிட்டு வந்துடலாம், அதை நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி தேன் நம்ம உணவு கிடையாது, உண்மையான இயற்கை மருத்துவத்தில் தேன் நமது உணவு கிடையாது, அது இன்னும் ஒரு பூச்சியின் சேகரம். நம்ம அதை விரட்டிட்டு பத்திரமா திருடிட்டு வந்துடுறோம். மன்னிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம மருத்துவத்தில் அதை பார்க்கிறோம். புரிகிறதா? அப்ப
இந்த இந்த எர்த்தோட இந்த லொகேஷனோட நம்மளோட சேர்ந்து இருக்கக்கூடியதுல மிக 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 முக்கியம் அங்கு விளையக்கூடிய பொருட்களை தான் எடுத்துக்கணும். காலையில அதுவும் சொன்னாங்க, நம்ம ஊர்ல இருக்கிற எண்ணெயை விட்டுட்டு என் புள்ள ஃப்ரெண்டு லண்டன்ல இருந்து வர்றாங்கன்னா ஆலிவ் ஆயில் உங்கள் பாடி ரீடே பண்ணாது. அதுக்கு ஒரு புதிய பொருள் அது. ஆனா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், இந்த 4 வரிசை. முதலில் நல்லெண்ணெய், 2வது தேங்காய் எண்ணெய், கடலையே அதற்கப்புறம் வருகை, 3வது கடலை, 4வது ஆமணக்கு நெய் அல்லது ஆமணக்கு எண்ணெய். விளக்கெண்ணெய்னு சொல்லக்கூடாது. விளக்கெண்ணெய்னு சொல்றப்பயே அது விளக்குக்கானதுன்னு நமக்கு அது ஒரு மரியாதை வர்றதில்லை. ஐயா நல்லா சொன்னாங்க, அந்த தோசை சுடுறப்ப அந்த விளக்கெண்ணெயை ஊற்றி சாப்பிட்றது, இந்த பொரிச்ச குழம்பு இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எண்ணெயில் அந்த மாதிரி. அதே மாதிரி அரிசி, கைக்குத்தல் அரிசி ஒரு 7, 8, 10 கை தான் தூக்குனீங்க. அரிசியை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. எதுக்கெல்லாம் வகுப்பு எடுக்க வேண்டியதாக இருக்கு. கம்ப்யூட்டராக இருந்து ராக்கெட் சயின்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வகுப்பு எடுத்தா கூட மனசு ஆறி போயிடும். சோறு திங்கிறது எப்படி, கீழே உட்கார்ந்து சமணம் போட்டு சுகாசனத்தில் உட்கார்ந்து சாப்பிடும். டாய்லெட் போவது எப்படி? நான் மிகைப்படுத்தி சொல்லல, இந்தியன் கிளாசெட் தான் என் வீட்டில் இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க. there is no வெஸ்டர்ன் கிளாசெட். உங்களுக்கு மனசார வாழ்த்து தெரிவிக்கிறேன். முடியல, இப்ப ஐயாவுக்கு நடக்கிறதுல சிரமப்படுறாரு. இந்த ஸ்டேஜ்ல அவர் வெஸ்டர்ன் கிளாசெட் யூஸ் பண்ணலாம், வீட்டில் ஒன்று வச்சுக்கலாம். அது எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி. என்ன கூத்து கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நாகரிகங்கிற பேர்ல. இதுக்கெல்லாம் நம்ம தான் விலை கொடுக்க போறோம். எவ்வளவு போராட்டம், எவ்வளவு மருத்துவர்கள் போராடுறாங்க. அது யாரா வேணா இருக்கட்டும். இந்த உடல் என்பது என்ன, தொல்காப்பியத்துல மிக அருமையா சொல்றாங்க. 2 இந்த உடம்புக்கு வரும்ட்டாரு. ஒண்ணுக்கு பேரு பிணி, இன்னொன்னுக்கு பேரு நோய். பிணி என்பது உடலுக்கு வர்றது, நோய் என்பது மனசுக்கு வர்றது. பிணிய 100% தீர்த்தரலாம், இத தீர்க்கவே முடியாது. மூக்க சிந்தனம் சார், ரத்தம் தெரியுது சார், பிளட் கேன்சரா இருக்குமா சார்? சிந்தனே பிளட் கேன்சர். யார் சார் ஆன்காலஜிஸ்ட் நல்லா இருக்கான்? இவனுக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பிளட் கேன்சர், அதை பத்தி எவ்வளவு நாள் இருப்போம், பிள்ளைங்க எல்லாம் பாத்துக்க, நான் இருக்கிறதே கொஞ்ச நாள் தான் இருப்போம் போல இருக்கு. இவன் எண்டுக்கே போயிடுவான். அதுக்கு பேர் என்ன? நோய். இப்ப உட்கார்ந்து இருந்தீங்க, என்னமோ தட்டுல கொடுத்தாங்க, அது என்ன? என்ன பிணிக்காக? பசி. பசி என்பது பிணி. வள்ளலார் மிக அருமையா சொல்றாரு. வேற எதையுமே ஒரு பிணிங்கள. அதாவது டிசீஸ் சொல்லி இருக்கிறதே பெருமான் பசிய சொல்றாரு. வியாதியிலேயே கொடிய வியாதிங்கிறத திருமந்திரத்துல திருமூலர் என்ன தெரியுமா சொல்றாரு? கேன்சரையோ வேற எதையுமே சொல்லல, சளிய. சீக்கை விளங்கியது, செய்வினை மூட்டற்ற, ஆக்கை பிரிந்தது, அழகு பழுத்தது, மூக்கிலே கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பலி என்று காட்டியா வரைகிறான். என்ன பாடல்! சீக்கை. சீக்கை என்றால் சளி. சளி பிடிக்க ஆரம்பிச்சிச்சுனாவே ரைட்டு, மூக்கில கை வச்சு மூச்சு போயிடுச்சுன்னு சொல்லி கொண்டு போய் அங்க முடிச்சுட்டு 16 நாள் காக்கைக்கு சோறு வச்சிருவானுங்கிறாரு. அப்ப சளி என்பதை நம்ம ஈஸியா எடுத்துக்கிறோம். அது சளி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சரி சரி வா முக்காடை போடுவோம் சார், இல்லை பஞ்சு அடைப்போம் சார், எல்லாத்தையும் ஒன்று சாப்பிடுவோம். சளிக்கு மூல காரணம் எது நண்பர்களே? தீட்டிய அரிசி, பால், வெள்ளை சீனி. குறைந்தபட்சம் இது 3 விடலாம்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாரும் பேசினாங்க, சித்த மருத்துவத்தை வரலாறு இதெல்லாம் சொன்னாங்க. இந்த ஆள் தேவையில்லாம நம்மளை பயமுறுத்திட்டான், இதை எப்படி திங்காம இருக்கிறது, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அதற்கு விதையை போடுகிறீர்கள். அப்ப தீமை என்று அறிந்தவுடன் அதிலிருந்து வெளியில வரணும் இல்லையா? வந்தோமா? பிணிக்குதான் மருந்து தர முடியும். உங்கள் குடலில் கேன்சர் நிச்சயமாக சரி பண்ணலாம். ஆனால் அதற்கான இன்வென்டரியை நீங்க பிளாக் பண்ணணுமா கூடாதா? அது செய்ய மாட்டான் சார். நண்பர்களே, ரோஜா பூ இருக்கு இல்லையா, பன்னீர் ரோஜா, முன்னாடி நிறைய பேர் வீட்டுல இருக்கும், இப்ப இல்ல அதெல்லாம். அதுவும் வணிக ரீதியா பாத்தீங்கன்னா இந்த கோழி கொண்ட ரோஜா என்னென்னமோ வேற வேற மாதிரி வந்துருச்சு, கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் ஆயிடுச்சு. அந்த ரோஜா பூவை நீங்க நீரில் போட்டு குடிப்பீர்களே ஆனாலோ, அல்லது ரோஜா உங்கள் வீட்டில் வளர்ந்து இருக்குமே ஆனாலோ, இரத்த ஓட்ட, குருதி ஓட்ட தடை வராது.
பிளட் பிளாக் வராது. இது என்ன லட்ச ரூபாயா? நம்ம தான் ஆசை நமக்கு தான் வரணும், எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதே போல உதிர குடுவை என்னது உதிர குடுவை ஹார்ட், உதிர குடுவை. உதிர குடுவை என்னங்க? என்ன அது என்ன சார்? என்னமோ அதான் சொரக்குடுவை மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்க. இப்ப புரியுதா? நம்ம அடையாளத்தை இழந்து வர்றோம்னு ஆதங்கப்பட்டார்ல மன்னன். நம்ம அடையாளத்தை இழக்கிறோம், மொழியை இழக்கிறோம், எல்லாத்தையும் சகலத்தையும் இழந்துகிட்டே போறோம். உதிர குடுவைன்னு சொல்லி பழங்களா? உதிரை குடுவையில் இந்த பக்கம் வலிக்கிறது. என்ன இருந்தாலும் என்ன வித்தியாசமா பேச சொல்லு, 10 வாட்டி சொன்னதான் வரும். இங்கதான் நம்ம தவறு பண்றோம். நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுதே அதற்கு ஒரு தடையை வைக்கக்கூடாது. உதிர குடுவை இங்க இருக்கு, உதிரை குடுவையில ரத்தம் ஓடல, ஒரு பிளாக் வருது, ஒரு அடைப்பு வருது, வால்வுல ஒரு பிரச்சனை, அடைப்பு வருது. அடைப்பு வந்துருச்சுனாவே அங்க கழிவு தேங்குது. தேங்கும் பொழுது அங்க ரணம் வரும், இன்ஃப்ளமேஷன் வரும். இன்ஃப்ளமேஷன் அதாவது ஊண்டு வந்துருது, இன்ஃப்ளமேஷன் வருது. இன்ஃப்ளமேஷன் வந்துருச்சுனாலே அங்க இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, தொற்று பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில அந்த உதிர குடுவையில நஞ்சு சேருமா சேராது? டாக்ஸின் சேரும். இதை போக்குறதுக்கு மண்ணின் மருத்துவம் என்ன தெரியுமா? நிறைய ஆவணங்களோட தான் நான் பேசுறேன். இந்த அமாவாசைக்கு ஒரு கீரை மாட்டு கொடுப்பாங்களா? என்னது? டக்குன்னு அடிச்சிங்க பாருங்க. அந்த கீரை மரத்துல இருக்கிற பூவை பார்த்துருக்கீங்களா? வெண்மை இருக்கும், பச்சை இருக்கும், ரோஸ் கலர்ல இருக்கும். அந்த அகத்தி பூவை வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவீர்களே ஆனால் இதயம் என்ன குடுவை? ரத்த குடுவை. பழகணும். சாலமன் பாப்பா சொல்ற மாதிரி பழகுங்க. உதிரக்குடுவையில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மண்ணின் மருத்துவத்தை சொல்ற நண்பர்களே, நீங்க மருத்துவர்களா இருந்தா, உங்க நோயாளிகள் இருந்தால் நீங்க கொடுத்து பலன் பெறலாம். எவ்வளவு கிரிட்டிக்கலா இருந்தாலும் கிரானிக்கா இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வர்றதை நீங்க பார்க்கலாம். ஒண்ணுக்கு பேரு அகத்தி பூ, கீரை அல்ல, அகத்தி பூ, ஆவாரம் பூ. ரெண்டாவது சொக்கன் மலர். புதுசா என்னமோ என்னையா இந்த அரங்குல சொல்லாம நான் எந்த அரங்குல போய் சொல்றது? சொக்கன் மலர் என்ன அது? ஐயா ஐயா சொல்லிட்டாங்க. ஐயாவுக்கு கை தட்டுங்க. செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ், செம்பருத்தி பூ. அதுக்கு பேர் என்ன? சித்த மருத்துவர்கள் சொல்லணும். என்ன மலர்? சொக்கன் மலர். கருங்குவளை பூ, சங்குப்பூ. அதான் சிறப்பா சிரிக்குது. உங்களுக்கு வேணா வாங்க, நீங்க என்னோட வாங்க தஞ்சாவூர். என் வேலை பூரா இருக்கு, கட்டிங் தர கொண்டாந்து வச்சுக்கோங்க. இந்த இருக்குன்றாரு, இவரை விடாதீங்க. கருங்குவளை பூ. இன்னும் ஒன்னே ஒன்று சொல்றேன், பொன்னாங்கண்ணி கீரை. இந்த 5 சொல்லியிருக்கேன்ல, வாரத்துக்கு எத்தனை நாள்? இந்த 5ஐயும் தினசரி சாப்பிடலாம். இது யார் சார் சாப்பிடுறது? எங்க வீட்டுல யாருக்கும் ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை சார். நாளைக்கு உனக்கு ஆகலாம்ல. அப்ப இந்த 5 டெய்லி வாரத்துக்கு ஒரு பழக்கமாக்குங்க சார். இன்னைக்கு தேசிய உணவு ஆயிடுச்சுல பரோட்டா. ஏன் அதை இதாக்க கூடாது? சித்த மருத்துவ மாநாட்டில் ஒரு தீர்மானமே கொடுக்கலாமே. இதெல்லாம் நமக்கு அடிப்படையான விஷயம் தானே. இந்த உடல் என்பது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுங்க. தொல்காப்பியர் தான் சொல்றாரு, நிலம், தீ, நீர், வழி, விசும்புடன் கூடிய 5ஆக கலந்து உலகமாக மாறுகிறதுங்கிறார். உலகம்னா என்ன? உலகத்துல நம்ம இருக்கோமா இல்லையா? அப்ப உயிரினங்களும் அனைத்தும் இந்த 5ஓட சேர்க்கை தான். ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான். ஒரு நிறைய உதாரணம் இருந்தாலும் 1-2 நான் சொல்றேன். உளுந்து இருக்கு இல்லையா? உளுந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க, நிறைய இம்போர்ட் பண்றாங்க. பார்க்க உளுந்து மாதிரிதான் இருக்கும். இங்க விளையிற உளுந்து இருக்குல்ல, இந்த உளுந்துல இருக்கிற புரதச்சத்து இருக்கு இல்லையா, அந்த புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸா மாறுது இல்லையா, இது உங்க உடம்புக்கு பலம் தரும், ஹீலிங் எஃபெக்ட் தரும், ரெஸ்டோர் பண்ணும், செல் டேமேஜை ரெஸ்டோர் பண்ணும். இம்போர்ட் பண்ற பிளாக் கிராம் அந்த பிரச்சனையை தீர்க்காது, புதிய பிரச்சனையை தரும். ரெண்டும் பார்க்க எப்படி இருக்கு?
இப்போ உங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா? என் பேச்சை கேட்டு இந்த கடையில் போய் ஒரு வடை சாப்பிட்லான் இருந்தேன். அவங்ககிட்ட இது இம்போர்ட் பண்ண உளுந்தா உள்ளூர் உளுந்தா? சார் அது எனக்கு தெரியாது சார், இந்த மளிகை கடையில். அவனை கேட்டா அவன் என்ன பண்ணுவான்? நண்பர்களே, இதே சென்னையில் ஹோட்டல் பிரீஸில் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசுகிறப்ப அதில் நிறைய நீதி அரசர்களும் அப்பல்லோ மருத்துவமனையுடைய மருத்துவர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. அப்போ நான் ஒரு லெக்சர் கொடுத்துட்டு சில விஷயங்களை சொல்கிறப்ப பால் மனித உணவல்ல, பால் சாப்பிட வேணாங்கிறது அதை டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் விட்டுடுறோம் பாலை, கொஸ்டின் செஷனில் நாங்கள் விட்டுறோம், எங்களுக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் எனக்கு சொல்லுங்கள், பால் குடிச்சு பழகி தொலைஞ்சிட்டேன்யா, நான் விட்டுடுறேன், இப்போதைக்கு அதை சரியான பாலை குடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருந்தாங்க. நான் விட்டுடுறேன், இப்போதைக்கு விடுபடுறதுக்கு எனக்கு ஒரு உபாயம் சொல்லு. அப்போ நான் சொன்னேன், எல்லாம் பெரிய ஆட்கள், உங்கள் வீட்டுக்கு இஸ்திரி போடுற ஆள் வர்றானா, காய்கறி கொடுக்குற ஆள் வர்றானா, இந்த மாதிரியான ஆட்கள் தொடர்பு இருக்கா? இருக்குது. அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்லு, 5 பேர் வந்து 5 பேர்ட்டையும் நாங்கள் 5 பேர் சேர்ந்து ஒரு மாடு வாங்கி தர்றோம், உன் காசு இல்லை எங்கள் காசு, அதுக்கு என்ன மருந்து தரணும் தீவனம் தரணுங்கிறதையும் நாங்களே முடிவு பண்ணி சொல்லிடுறோம், அந்த பாலை நாங்கள் எடுத்துக்கிறோம், பாலுக்கு 15 நாளைக்கு அட்வான்ஸாக இப்பயே பணத்தை கொடுத்துட்றோம். நான் சொல்றது புரியுதா? இது காய்கறிக்கும் பொருந்தும். நிறைய அவங்க சென்னையை சுற்றி உள்ளவர்கள் வந்து விற்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, தேவைப்பட்டு அவங்கள ஒருங்கிணைக்க முடியும். அப்படி சொல்லி வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழிச்சு அவங்க சந்திக்கிறப்ப அருமையான யோசனை கொடுத்தீங்க, நாங்கள் 5 பேராக ஒரு மாடு வாங்கி ஒரு திட்டை கொடுத்து அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம், நல்ல பால், இப்போதான் பாலுடைய சுவையே தெரியுது, அதே கெடுதல்ட்டீங்க, நாங்கள் வெளியில் வந்துடுறோம்ட்டாங்க. அப்போ நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் உழவர்களை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் உயிர் வேண்டுமென்றால் உடல் வேண்டும், உடல் வேண்டுமென்றால் உணவு வேண்டும், உணவு வேண்டுமென்றால் உழவன் வேணும். அவனை தவிர்த்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எல்லாத்தையும் வாங்கலாம், அதோடைய உள்ளாந்திரத்துல என்ன இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாது. ஒரு ஓப்பன் மார்க்கெட், இப்போ ஆர்கானிக் அவுட்லெட் நிறைய இருக்கு, சென்னையிலே நிறைய இருக்கு. அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு, பொய் இருக்கு, இதுக்கெல்லாம் நிறைய நெருக்கடி இருக்கு. ஆனா நான் சொல்ல வர கருத்து, மண்ணின் மருத்துவம் என்பது உங்கள் மண்ணுக்கும் அங்க விளைஞ்சிருக்கிற எல்லா, சரி இப்போ ஒரு வயக்காட்டுக்கு வயல் இருக்கிற விவசாயிகள் இருக்கீங்களா இங்க? சரி, மகிழ்ச்சி. இப்போ நண்பர் கையை முன்னாடி உட்காந்து கையை தூக்கிட்டாரு, அவர்கிட்டயே கேட்டுருவோம். இப்போ அவர் வயலில் வந்து வரப்பு இருக்குல்ல, வரப்புல என்னமோ பச்சையா முளைச்சிருக்குன்னு, அதுக்கு பேர் என்ன? புல்லு. மாடு தின்னா அதுக்கு பேர் என்ன? எதை திங்குதும்பீங்க? எது? மாடு அது தின்னா என்ன தின்னுச்சும்பீங்க? காஞ்சால வைக்க புல்லு தின்னு. கொஞ்சம் நேரத்தை நம்ம ஷார்ப்பா இருந்தா ஆன்சர் பண்ணிட்டே இருக்கலாம். மாடு தின்னா அதே அடுத்து நீங்க வீட்டுல வந்து தின்னா அவ்வளவுதான். புரிஞ்சு போச்சா? அது கீரை சார். நீங்க கீரைன்னா வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. முளைக்கீரை தான் கீரை, பருப்பு பச்சையா இருக்கிறதெல்லாம் கீரை. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சார் பச்சையா இருக்கிறதெல்லாம் கீரையா? எல்லாத்தையும் எதுவும் பண்ணிடாது, எந்த கீரையை தின்னா செத்து போயிடும்? இந்த அரங்கிலேயே ஒரு கேள்வியா கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் 1-2 கீரையை சொல்லுங்க. இலைய கீரைன்னு சொன்னா கூட சொல்ல மாட்டீங்க, இலைன்ட்ட. எருக்க சாப்பிட்டா செத்து போயிட மாட்டோம், கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணும். அரளி, எட்டி, அதுவும் ஒடுவன், இவ்வளவுதான் 4-5. இது எதுவும் இங்க அதிகமா இல்லை. அப்ப எல்லாமே சாப்பிடக்கூடியது. அதை இன்னும் கொஞ்சம் எளிமையா செய்யலாம், உழவர்கள் இருக்கிறதுனால சொல்றேன். உங்க பண்ணையில ஆடு மாடு இருக்கு, இல்ல ஏதாச்சும் ரோட்ல ஆடு மாடு போதுன்னு வைங்க, அதை அந்த கீரைகிட்ட விடுங்க, மேய்தான்னு பாருங்க. மேய்ச்சிச்சுன்னா நீங்க அறுத்துக்கலாம், அது பைலட்டு. மாடே திங்காத நீங்க திங்க முடியாது. மாடு தின்றுச்சுல, ரைட்டு, நான் நம்ம நீ கொஞ்சம் தின்னுடு, நான் கொஞ்சம் அறுத்து கொண்டு போய் கடைஞ்சிக்கிறேன், இல்ல ஏதாச்சும் பண்ணிக்கிறேன். சொல்ல புரியுதா? உங்க உடம்புல எல்லா வியாதிக்கும் மூல காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு. எல்லா வியாதிக்கும் மூல காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு. அது ரத்தம் சார்ந்த விஷயம். ரத்தத்துடைய மையப்பொருள் என்ன? என்ன கெமிக்கல் மூலகம்? ரத்தத்தின் மையப்பொருள் அயன், இரும்புச்சத்து. இரும்புச்சத்து சரிவு தான் எல்லா நோய்க்கும் காரணம். அதுக்கு தீர்வு என்ன தெரியுமா? இரும்புச்சத்தை சரி பண்ண இரும்புச்சத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்கான் மருத்துவத்துல, அலோபதியில எல்லாம். அது கிட்னியையும் லிவரையும் ஹார்ட்டையும் கெடுத்துக்கணும். கெமிக்கல் வேர்டு கேட்கிறேன். துவர்ப்பு நீங்க சொன்னது சரி, நல்ல பதில் தான். கெமிக்கல் வேர்டு. ஃபெரஸ் வந்து டேமேஜ், சப்ஸ்டாண்டர்ட். அதை அப்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மெக்னீசியம் வேணும். என்ன வேணும்?
மெக்னீசியம்ங்கிறது பச்சையம். நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க. மாடு திங்கிறதெல்லாம் பிடிச்சி அடிச்சு விடுங்க. மாடு பின்னாடி அலைங்க. என்ன மாடு பின்னாடி அலைகிறது அவ்வளவு கேவலமா? சொல்றாரு பாருங்க, அந்த வரப்புல பலவிதமான கீழே இருக்கு ஆல் வீட்ஸ். நண்பர்களே தெரிந்து கொள்ளுங்கள், எடிபிள் பிளான்ஸ், எடிபிள் பிளான்ஸ் சாப்பிடக்கூடிய தரத்தில் உள்ள தாவரங்கள் 30,000. இந்த முக்கியமான பாயிண்ட விட்டுட்டு வேற கதை பேசிட்டு இருக்கீங்க நீங்க. சாப்பிடக்கூடிய தரத்தில் உள்ள தாவரங்களின் எண்ணிக்கை 30,000. உலக அளவில் விவசாயிகளால் செய்யக்கூடிய தாவரத்தின் எண்ணிக்கை 170. அவுட் ஆஃப் 30,000 இறைவன் இயற்கை படைச்சிருக்கு சாப்பிட. உலக அளவில் இருக்கிற விவசாயிகள் 170. இந்திய அளவில் எத்தனை தெரியுமா? அரிசி, கோதுமை, சோளம், இதுதான் பிரிடாமினண்டா நம்ம பார்க்கிற வேளாண்மை. ஆடு மாடு, பறவைகள், கோழி சகலத்தையும் எடுக்குது. அதனாலதான் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லை சார். நான் யாருக்கு இது நினைக்கல சார், ஐ எம் பியூர் வெஜிடேரியன் சார். என்னையா செஞ்சேன் காலையில் சார்? 3 இட்லி சாப்பிட்டேன் சார். ரைட்டு, ஒரு காஃபி குடித்தேன் சார். மதியானம் சோறு குழம்பு, ராத்திரி அதுலேயே தோசை. அவன் எத்தனை தாவரத்தை சாப்பிட்ருக்கான்? ஒரே அரிசி. எனக்கு ஏன் சார் சக்கரை? அப்புறம் உனக்கு வராம எவனுக்கு வரும்? புரியுது அவங்களுக்கு? இப்பதான் புரியுது அவருக்கு. அரிசி வெடிகுண்டு. நான் சொல்றது பாரம்பரிய அரிசி, தீட்டாத அரிசிய. ஆற்றல் செலவழிக்கிறீங்க, எனர்ஜி லெவல், பிசிக்கல் ஒர்க் இருக்கு இல்லையா, அவர்களுக்கான ஆகச்சிறந்த உணவு மரபு அரிசி. மரபு அரிசி, தீட்டாத அரிசி. நம்ம 2 பேரும் வேலை பார்க்கல. அப்ப என்ன பண்ணலாம்? இவ்வளவுதான் அரிசி எடுத்துக்கலாம், அல்லது ஒரு கை எடுத்துக்கலாம். நான் எளிமையா சொல்றேன். 3 விரல்ல நீங்க எடுக்கிறது எண்ணெய் வித்து. ஒரு நாள் உணவு பர் டே கோட்டான்னு சொல்ற பாருங்க. 3 விரல்ல எடுத்து அவ்வளவு வரும். இதுதான் எள்ளு, நிலக்கடலை, இது எண்ணெய் வித்து. 4 விரல்ல எடுக்கிறது பருப்பு, பச்சை பயிறு, உளுந்து, தட்டை பயிறு, இந்த மாதிரி. ஒரு கையில எடுக்கிறது அரிசி. ஒரு நாளைக்கு, ஒரு வேலைக்கு இல்ல. 2 கையில் 3 கையில எடுக்கிற அளவுக்கு கரிகாய்கள், கீரை சேர்த்து, அதே அளவுக்கு கனிகள். நோய் வருதான்னு பாருங்க. 1 மாசம் செஞ்சுட்டு பேசுங்க. இந்த குருகுலத்திற்கு வந்ததற்கு பலனாக நீங்க எடுக்கணும் இல்லையா? மண்ணின் மருத்துவம். இப்ப நம்ம கதை எப்படி தெரியுமா? ஒரு குண்டா சோறு, தயிர் சாதம் தான் சாப்பிட்டு. அதுக்கு வருமா வராதா? நண்பர்களே, சக்கரை வியாதி வந்துச்சுன்னா ரத்த கொதிப்பு வரும். 2 வந்துச்சுன்னா நான் மிகைப்படுத்தி சொல்லல, புற்றுநோய்க்கே வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை உடம்புல அதிகமா போச்சுன்னாவே ஏஜிஇ, எல்லாத்துக்கும் டீட்டெயிலா பேசினா நேரம் ஆகும். மருத்துவ குறியோட ஏஜிஇ கூகுள்ல பாருங்க. அது என்ன பண்ணிருந்தா ரத்த குழாய்கள் எல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அட்டாக். சர்க்கரை கூட போகுது, புரோட்டீனோட வினை புரிந்து பிளாக் வருது. இதுக்கு எது முக்கிய காரணம்? கார்போஹைட்ரேட். நீ அதுக்காக அரிசியை எதிரி மாதிரி, அதாவது இல்லறமாக இருந்தாலும் அதுக்கே பெருமானே எத்தனை நாள் எதை எப்படி பண்ணணும்லாம், என்ன சாப்பிடணும், எப்படி இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? நமக்கானதா இருந்தாலும் பொழுதனைக்கு அதே வேலையா இருக்க முடியாதுல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். எது எவ்வளவு டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். நீங்க எதை அதிகமா பயன்படுத்தினாலும் அந்த பிரச்சனைக்கு உரியதுதான். அப்ப இந்த பஞ்சபூதத்தால் ஆன உடலுக்கு பஞ்சபூதமே நிவாரணம். எந்த பஞ்சபூதம்? நல்லா புரிஞ்சுங்க. உளுந்து பார்க்க ஒண்ணுதான், வெளிநாட்டுல இருந்து இறக்குறது உங்களுக்கானதாக இல்லாத ஆவணம் வந்திருக்கு, டாக்குமெண்டேஷன் இருக்கு. அப்ப அரிசி 1,20,000 மண்டையில ஏத்திக்கிங்க, 30,000 மண்டையில ஏத்திக்கிங்க. ஊர்ல என்ன விளையுதுன்னு பாருங்க. லண்டன்ல எல்லாம் சட்டம் வந்துருச்சு, 17 கிலோமீட்டருக்குள்ள விளையிறது தான் உணவா எடுக்கணும், வெளியில இருந்து வரக்கூடாதுன்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இப்ப என் ஊர் தஞ்சாவூர், தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வரக்கூடாதுங்கிறேன். இங்க இருக்கிறவங்க என்ன பண்றீங்க சார்? இங்க இருக்க இவ்வளவு பேர் உட்காந்துருக்கோம்ல சார், என்னையும் சேர்த்து. உங்க வீட்டுல கார் செய்ய முடியுமா சார்? காரு, கம்ப்யூட்டர், செல்போன் செய்ய முடியுமா? போட்டிருக்க சட்டை வேட்டி செய்ய முடியுமா? கத்திரிக்காய் செய்ய முடியுமா? வெண்டைக்காய் செய்ய முடியுமா? சுண்டைக்காய் செய்ய முடியுமா? ஏன் சார் செய்யல? மருத்துவம் என்பது நம்ம கிட்ட இருக்கு சார். மருந்தை கொடுத்து குணப்படுத்தணும்னு நினைக்கிறோம். மருந்துன்னா என்ன? மொழி ஞாயிறு,
மொழிஞாயின்னு தேவனைய பாவனர் பதிவு பண்றார். ப்ரிவென்டிவ் அண்ட் கியூரேட்டிவ் ரெண்டையும் செய்யக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் மருந்துக்கிறார். அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுது. அதை தான் திருவள்ளுவரே சொல்றார், மாறுபாடு இல்லா உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்குங்கிறார். நீங்க காக்கணும், தீர்க்கணும். இந்த உடம்பு என்ன வேலை செய்யுதுமா? ரெண்டே வேலை தான் சார் செய்யுது. ஒண்ணு உறிஞ்சிக்குது, ஒண்ணு என்ன செய்யுது? இப்ப நான் சொன்னது திருப்பி சொல்லுங்க. உறிஞ்சிக்குது. இப்ப சோத்தை எங்க போட்டீங்க? வாயில தானே போட்டீங்க, உள்ள வாங்கிடுச்சுல்ல, உறிஞ்சிக்கிடுச்சு. இன்னொன்னு வெளியே தள்ளுது, மூத்திரம் மலம் வெளியே தள்ளுது. இதுக்கு என்ன தெரியுமா? உயிர் வாழ்வதற்கு ஒன்று, உயிர் போகாமல் இருப்பதற்கு ஒன்று. கேட்கிறப்ப ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல. உயிர் வாழ்வதற்கு ஒன்று, உண்ண வேண்டும். நீ உண்ட உணவு நஞ்சாக மாறி அதுவே வாந்தி வைத்தியாலயா வெளியில வரும். அதையே வந்துச்சு உயிர் போகாம இருக்கிறதுக்கு அந்த பாடியே செய்யுது. நம்ம என்ன பண்றோம்? உடனே அடைக்கிறோம். டயரியா சார், ஒரு நல்ல மாத்திரை, நல்ல கைராசி டாக்டர் அப்படியே நிறுத்திட்டார்ல, நிறுத்திடுவாரு. ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்றது வந்து எங்க இருந்தோ பாய்சன், ஏதோ நஞ்சு உள்ள போயிடுச்சுன்னு இல்ல, பசி இல்லாமல் உண்டால் ஃபுட் பாய்சன். உங்களுக்கான காலத்தில் ரொம்ப அழகா திருவள்ளுவர் சொல்றாருல, மருந்துன்னா என்ன? மருத்துவன் யார்? ஹூ இஸ் டாக்டர்? உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல்தான். இதை விட என்ன அறிவு வேணும்? உற்றான் அளவும் பிணி அளவும், சின்ன வயசு பையனுக்கா பெரியவனுக்கா, ஏ வயசா ஐயா வயசா, உற்றான் அளவும் பிணி அளவும் என்ன மாதிரி? அது அக்யூட்டா கிரானிக்கா டிஸ்ட்ரக்டிவா? பிணி அளவும் காலமும். காலமும்னா காலையிலயா மதியானமா சாயந்தரமா ராத்திரியாங்கிறதும் அதுக்கு பொருந்தது. பருவ காலத்திலையும் எந்த சீசன்ங்கிறத பார்த்து அதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறான்ல, அவன் தான் படிச்ச டாக்டரும். படிச்சதுன்னா பிஎஸ்எம்எஸ் வாங்கணும், எம்பிபிஎஸ் வாங்கணும்னு இல்லை, அனுபவ அறிவு எது வேணாலும் இருக்கலாம். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செய். அவன் தான் டயக்னோஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறவன். சரி, டாக்டருக்கு அடையாளம் சொல்லிட்டான், மருந்துக்கு அடையாளம் கொடுக்குறான் பாருங்க. உற்றவன் யாரும் சொல்லலாமே, உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என அப்பால் நாற்கூற்றே மருந்துங்கிறான். நோய் உற்றவன், தீர்ப்பவன் யாரு? டாக்டர். உழைச்செல்வான் அதை செஞ்சு கொடுக்கணும்னா, ஒரு இதை செஞ்சு கொடுக்கணும். அவங்க வீட்டம்மா செஞ்சு கொடுக்குறாங்களா, அந்த அம்மாவும் அதுல ஆஸ்பத்திரியா இருந்தா நர்ஸ். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான். குப்பைமணியை சாப்பிடலான்னு சொல்லிட்டீங்க. குப்பைமணிங்கிறது இந்த நாலுல ஒண்ணுதான், பாக்கி மூணு சேர்ந்தாதான் அதுக்கு பேரு. ஒண்ணுமே புதுசு இல்லை சார், எல்லாமே சொல்லி முடிச்சுட்டாங்க சார். நம்ம அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்றாங்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர், சார் நீங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் சார், இதெல்லாம் கடைபிடிக்க முடியாது சார், எனக்கு காலையில் எழுந்திரிச்சு காப்பி குடித்தாதான் சார் வெளிக்கு போவோம். காப்பி குடித்தாதான் வெளிக்கு போகுமா? அப்படி அவர் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. சிகரெட் குடித்தாதான் சார் எனக்கு டாய்லெட்டே போகும். நான் அவர்கிட்டயே நகைச்சுவையாக கேட்டுருவேன், சீரியஸ் ஆகிட்டா உன்னை தூக்கி ஐசியூவில் போட்டானுங்க, மாஸ்க் எல்லாம் மாட்டிருக்கானுங்க, அப்போ காப்பி குடித்தாதான் வெளிக்கு போகணும் டாக்டர்கிட்ட சொல்லுவியா? அதெல்லாம் சொல்ல முடியாது சார், சொன்னாலும் தரமாட்டான் சார். அப்போ புத்தியில் இருக்கு, பிசிக்கலாக உங்கள் பாடிக்கு அது தேவையில்லை. மது அருந்துறவனுக்கு அந்த அடிக்ஷன் இருக்கிறது மாதிரி காப்பி அருந்துறவனுக்கு இந்த அடிக்ஷன். மிக தெளிவாகவும் நான் நிறைய இடத்துலையும் பதிவு பண்றத இந்த அரங்களையும் சொல்றேன், மது போதையை விட மிக கடுமையானது உணவு போதை. அடிக்ஷன் வந்து ஃபுட் அடிக்ஷன் நம்மளை வாட்டி வதைக்குது. கேன்சர்னு சொல்லியாச்சுன்னா 2 நாள் உயிரே போறது மாதிரி வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்குறாங்களாம். ஒரு வாரம் ஆனவன ஃபோன் பண்ணி வந்து, சார் இந்த இட்லி 2 திங்காம இருக்கிறது அப்படியே வாட்டுது, இட்லி வெளியே எடுத்து அலையிற, இட்லி திட்டு செத்து போங்கிறது. நான் அன்பாவே பேசுறது இல்லை மருத்துவத்தில், அது சிக்கலா இருந்தாங்கன்னா அன்பா பேசுறது இல்லை. அப்ப உணவு வெறி, எதை திங்கிறதுன்னு தெரியல, எப்ப திங்கிறதுன்னு தெரியல, எதோட சேர்க்கறதுன்னு தெரியல. அன்சீசன் ஃபுட்டு சாப்பிட்றோம். அக்ரிகல்ச்சர் டாக்ஸின்ங்கிறது அது ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது. ரசாயனம் வந்து விவசாயத்தில் எவ்வளவு இருக்குங்கிறது சொல்லி மாளாது. ஆர்கனோகுளோரின், இங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கூகுளில் பாருங்க, ஆர்கனோகுளோரின், ஆர்கனோபாஸ்பேட், ஆர்சனிக். இந்த நஞ்சு உங்களை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொன்னுவிடும். உங்களை இல்லை, உங்க வம்சத்தையே. எவ்வளவு பயம் வருது, வம்சத்தேன்னு வேற சொல்லிட்டான் அந்த ஆளு.
நம்ம உள்ள விட்டா தானே. அப்ப அதுல விழிப்பு வேணும் தானே. உணவு சாப்பிடாம இருந்தா ஒன்றும் பெரிய சங்கடம் வந்திருந்தாது. ஒரு வேளை சாப்பிட்டு கூட நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனா தவறான உணவை 3 வேளை இல்ல 2 வேளை சாப்பிட்டாலும் அதற்கான விலை என்பது நம்ம கொடுத்து மாளாது. கழுத்தை வலிக்கிற அளவுக்கு இருக்கு மருத்துவமனைகள். அங்க வாழ்க்கை பூரா நீங்க ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் பெனிஃபிட் எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஒரு 2-3 நாள்ல ஒரு வாரத்துல வாங்கிட்டு விட்டுருவோம். சரி, வாங்கிட்டு விட்டு ஆளை உருப்படியா கொடுத்தாலும் பரவாயில்ல. எனக்கு மருத்துவர்கள் மேல் கோபம் இல்லை, அந்த மருத்துவ தன்மை மாபெரும் தன்மை. மருந்து தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எனது அன்பை நண்பர்களே. மண்ணின் மருத்துவம் என்பது நீங்கள் எங்கு வாழ்கிறீர்களோ அங்கு உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ எது வேணாலும் கிடைக்கட்டும் சார். நம்ம உணவு என்பது மென்மையான, அதையும் பேசினாங்க காலையில, மென்மையான மருந்து குணம் உள்ளது. வருடி அப்படியே நோயை குணப்படுத்தும். எனர்ஜி தரணும். A food that should provide எனர்ஜி கிவிங் ஃபுட்டா இருக்கணும், ஆற்றல் தரக்கூடியது. ரிப்பேரிங் ஃபுட், அதாவது ஸ்ட்ரக்சரல் ரெஸ்டரேஷன் தரணும். 2வது ஆற்றல் தர வேண்டும். அதுக்கு அடுத்தது ரிப்பேர் செய்யணும், ரிப்பேரிங் ஃபுட் அது 2வது. 3வது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அது என்ன சார் பாதுகாப்பு? இன்ஃபெக்ஷன் சொல்றீங்கல்ல, இன்ஃபெக்ஷனே வராம இருக்கணும். இன்ஃபெக்ஷன் வராம இருக்கணும். தொற்று நோய் அது எந்த தொற்றா இருந்தாலும் வரக்கூடாது. ஏன்? இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும். இம்யூன் சிஸ்டத்துக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்கும் நீங்கள் உண்ணும் உணவிற்கும் எண்ணும் எண்ணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எனவேதான் நான் அடிக்கடி சொல்வது, உண்ணுதலும் எண்ணுதலும் உன் ஆரோக்கியம். உண்ணுதலும் எண்ணுதலும் உன் ஆரோக்கியம். ஒன்னு அடிச்சாலும் அடிச்சிடும். அப்ப இதை சொல்றது தானே இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம். நமது நாகரிகம் தோன்றிய காலத்தில், துவக்க காலத்தில் இருந்தது ஒற்றை மருத்துவமாக இயற்கை மருத்துவம். அதற்கு பின் நம் சித்தர் பெருமான்கள் மிகச்சிறந்த புலமை, புலனடக்கம், மனதடக்கம், அக உணர்வு, புலமை, இந்த 3 கலந்தவர்கள் தான் சித்தர்கள். இந்த 3உடன் அவர்கள் வெளிக்கொண்டு வந்த மிக அருமையான தெரப்பட்டிக் அப்ரோச்சுக்கு பேர் தான் சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவம் உள்ளூரை சார்ந்தது. அது மதிக்க மாட்டோம்ல. சித்த மருத்துவர்கள்ட்ட எப்ப வர்றாங்க? நண்பர்கள் சொல்றது போல ரொம்ப நோய் முத்தினா தானே வர்றாங்க. நோய் முத்தி போய் எல்லாரும் கைவிட்ட உடனே நீங்க நல்லா செய்றீங்கன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன், அதனால அழைச்சிட்டு வந்திருக்கேன். யார? அப்பா எங்க இருக்காரு? நடக்க முடியாது, படுத்த படுக்கையா கார்லயே வச்சிருக்கேன். அப்படியே இதெல்லாம் இட்ஸ் நாட் சேலஞ்ச் ஃபார் சித்தா எக்ஸ்பர்ட்ஸ். ஆரோக்கியமானவர்களை மேலும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது சித்த மருத்துவத்தின் தலையான பணி. கவுண்டிங் டேஸை நம்ம என்ன பண்ண முடியும்? மருத்துவம் என்பது விளையாட்டல்ல. ஐசியூன்னு நினைக்கிறீங்க, நானும் அதை எல்லா இடங்களையும் பதிவு பண்றேன். ஐசியூன்னா என்ன சார்? இன்டென்சிவ். அது தமிழ்ல என்ன சார்? தீவிர சிகிச்சை. உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா தெரியுமா, தமிழ் நல்லா தெரியுமா? தமிழ் நல்லா தெரியும். நீங்க இன்டென்சிவ்க்கு என்ன சார் தமிழ்ல? நீங்க சொன்னதான் கேட்கிறேன். இன்டென்சிவ்க்கு என்ன? தீவிர. கேருக்கு என்ன தமிழ்ல? கேருக்கு சிகிச்சையா? அன்பு, கரிசனை, பாதுகாப்பு தானே. நீங்க நம்ம எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இன்டென்சிவ் கேர் யூனிட், தீவிர சிகிச்சை பிரிவு தானே நம்ம சொன்னோம். கேர்னா சிகிச்சை கிடையாது, புரிந்து கொள்ள வேண்டும். தீவிர அன்பு செலுத்தும் இடம். கேர்னா என்ன சார்? லவ் பண்ற இடம் சார். உங்களை எங்க சார் லவ்? உங்களுக்கு இந்த பிறவில, இந்த உலகத்துல இன்னைக்கு உங்களை லவ் பண்ற இடம் எது சார்? வீடு, ஆஸ்பத்திரியா? என் ஊர் பாணியில சொன்னா ஒப்புரானா விட்டாங்கணும். நான் உங்களை நேசிக்கக்கூடிய இடம் எது? உங்க வீடு, வீட்டில் உள்ள மனிதர்கள். அப்ப உங்க ஐசியூ எது? வீடு. அதுதானே சார் ஐசியூ, இன்டென்சிவ் கேர் யூனிட். நீங்க பிறந்ததே நம்ம ஐசியூல தானே பிறந்திருக்கோம். இந்த ஐசியூக்கு பேர் இது வெரி டேஞ்சரஸ் செல். அது ஐசியூன்னு பேர் வச்சுட்டு நம்புறோமே. நம்ம வடிவேல் சொல்லுவார்ல சினிமால, வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, நம்ம அப்படியே நம்புறோமே. இட்ஸ் நாட். நம்ம யோசிக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
அஞ்சரைப்பெட்டி மிக அருமையா சொன்னாங்க காலையில. அஞ்சரைப்பெட்டியில் இருக்கிறது உங்கள் மருத்துவம். அதில் தீராதது எதிலும் தீராது, அதில் தீராதது எதிலும் தீராதது. காலையில நிறைய விஷயத்த சொன்னாங்க இல்லையா, உப்புக்கள் முப்பு இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. சார், இந்த அனாட்டமி உங்கள் இம்யூன் சிஸ்டம் பர்ஃபெக்டாக வச்சிருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன உணவை உண்டாலும் அதிலிருந்து அதை இந்த உடல் செய்து கொள்ளும். அதை செய்து கொள்ளாத நிலையில் வெளியில் இருந்து கேட்கிறது. வெளியிலிருந்து கொடுக்குறப்ப சரியான மருத்துவர்கள், சரியான ஒரு உள்ளூர் சார்ந்த மண் மருத்துவம் சார்ந்த அணுகுமுறை இருந்தால் நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம். அங்கே திருப்பி நீங்கள் நெருக்கடிக்குள்ளே போனீங்கன்னா மூக்கால் இழுக்கும் காற்று நஞ்சு, பருகும் நீர் நஞ்சு, உண்ணும் உணவு நஞ்சு, வந்த நோய்க்கு சாப்பிடுகின்ற மருந்து மாத்திரைகளும் நஞ்சு. இது என்ன சார் பண்ணும்? விமோச்சனமே கிடைக்காது. நம்ம ரொம்ப மருந்தை நம்புறோம். மருந்தை நம்பவே வேணாம். மருந்தன வேண்டாம்னுலாம் அவர் பைத்தியம் முடிச்செல்லாம் எழுதலை. அந்த அந்த குரல்ல 2வது அடியை முன்னாடி தூக்கி போடுங்க. 2வது அடி என்ன? அருந்தியது அற்றது போற்றி உனின். நீ சாப்பிட்டது செரிச்சு உடம்பு எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு சக்கையை வெளிதள்ளிடுச்சுன்னா மறுபடியும் ஒண்ணு வரும். அது எது வரும்? அதை போற்றி பசி கொடுத்தியே இறைவான்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையில்லைங்கிறாரு. வள்ளுவர் காலத்துல எது மருந்து? டோலாப்பர், கால்பால் இதெல்லாமா வள்ளுவர் காலத்துல? துளசி தும்பையதான் இருந்தாலும் சாப்பிடாதான். இப்ப இருக்கக்கூடிய மருந்துகளை அவர் சொல்லல. அந்த மூலிகை செடிகள்ங்கிறோம்ல, அதெல்லாம் எட்டி வச்சுக்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரச்சனை வந்தா கொஞ்சம் கொண்டாந்து வீட்டுல நீ கசாயம் வச்சு குடிச்சுக்க. நம்ம தலைமாட்டிலே வச்சுட்டு பிடிச்சிருக்கான். நான் பேர் சொல்லலை, ஒரு லேகியம் பேர் சொல்லலை. என்னது? வீசிக்க, மூச்சு எனக்கு. அப்படியே இதை தான் சாப்பிட்றியா? எவ்வளோ நாளாக சாப்பிட்றேன்? 6 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவர் பேரை சொல்றாரு, நான் பேர் சொல்றது இல்லை. 6 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிடலாமா? மருந்து எத்தனை நாள் சாப்பிடணும்? உணவு எத்தனை நாள் சாப்பிடணும்? சாகிற வரை. நமக்கு எதை பத்தியும் புரியல. வாழைக்காய் சாப்பிடுவியா? அது கேஸ் சார். கேஸ் இல்லாத ஒரு பொருள் சொல்லுங்க. இந்த அரங்கில் 1 லட்சம் ரூபா என்கிட்ட பணம் இல்லை, குரு இருந்தால் கொடுத்துருங்க, நான் தஞ்சாவூர் போய் அனுப்பிச்சு வைக்கிறேன். கேஸ் இல்லாத ஒரு பொருளை யாரும் சொல்லுவீர்களே ஆனால் 1 லட்சம் ரூபா இந்த அரங்கில் நான் இனாமாக தருகின்றேன். கிடையாது. தண்ணியை பாயில் பண்ணாலே கேஸா தான் போகுது. நம்ம மண்ணில் என்ன எழுதியிருக்காங்க? வாழைக்காய் கேஸ். சார், நீங்க ஒரு மருத்துவராக எந்த மருத்துவத்தை சார்ந்தாலும் அனுபானத்தை நீங்கள் இணைக்கணும். ஆனா இயற்கை இணைச்சிருக்கு. வாழைக்காய் உள்ள இருக்கிற சதை இருக்கு இல்லையா, சக்கரை வியாதிக்கான மருந்து, ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் உள்ளது வாழைக்காய், வாழைப்பழம். அது மேல இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அது சார்ந்த இந்த வாயுக்கள் சொல்றீங்களா, வாயுன்னா ஒரு வாயு இல்லை சார், 14 வாயு சார். சித்த மருத்துவர்களுக்கு நல்லா தெரியும் சார். அதுல பிரிடாமினா 10 வாயு சார். பேசுறதுக்கு உதாரணம் எனக்கு இருக்கணும், கேட்கறதுக்கு உங்களுக்கு இருக்கணும், உயிர் வாழ்றதுக்கு பிராணன் வேணும், மலை ஜலம் கழிச்சு சுக்ல சுராதின போறதுக்கு அபானம் வேணும். இப்படி நிறைய வாயு இருக்கு இல்லையா. ஒரு என்ன சாப்பிட்டீங்களோ அதுல என்ன அத்தனை வாயு வந்திருக்கு. வாயு என்ன அப்படியே வயிறு உப்புசமா இருக்குங்கிறீங்களே, உன்ன தெரியாம அரிசியை பொழுதனைக்கும் தின்னு இருப்பான். அதற்கு ஆன்டிடோட் இருக்கு. அரிசியை எப்படி சாப்பிடணும்? நம்ம அப்படியே பச்சையா சாப்பிட முடியாது. எலிகிளி தான் அப்படியே சாப்பிடும். நம்ம சமைக்கிறோம். சமைக்கிறப்ப என்ன சாப்பிடலாம், அதுக்கு எதோட சேர்க்கணும்? அழகா நீங்க பொங்கல்ல மிளகெல்லாம் போட்டு சாப்பிடுறீங்களா, தட் இஸ் அனுபானம். மிளகு, சீரகம், கிராம்பு அரிசியினால் வரக்கூடிய நஞ்சை சரி பண்ணக்கூடியது. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் சேர்த்து வீட்டுல பெண்கள், நேற்றைய பெண்கள், இன்றைய பெண்கள் வருத்தப்படாதீங்க, வேற வழி கிடையாது. நேற்றைய பெண்கள் உங்கள் தாயும் உங்கள் பாட்டியும் செய்தார்கள் என்றால் அவர்கள் தான் ஆகச்சிறந்த சித்த மருத்துவர்கள். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, மழை காலத்துல என்ன சாப்பிடணும், வெயில், எல்லா காலத்திலையும் பரோட்டா. எங்க போறோம் நண்பர்களே? நிறைய பேசணும்னு ஆசை இருந்தாலும் நான் நிறைவுதான் செய்யணும். ஏன்னா 40 நிமிஷம் சொன்னாருங்க.